விஷ்ணு திருப்பதி, குருவாயூர், திருவனந்தபுரம், தமிழ்நாட்டில் வாங்கிட்டு இங்கிட்டு திக்க வச்சுருப்பான், மதுரை எல்லாம் நான் தான்டா. எல்லாம் கணக்கு முடித்து எங்கள் அண்ணன் காலடியில் நின்று உலக நாடு கணக்கு போட்டு நாங்கள் விட்டு கொண்டே இருக்கிறோம். சரியா? விட்டு கொண்டே இருக்கோம். இப்போ அடுத்தாப்புல நீதிமன்ற கோர்ட்டில் அந்த ஆடையில் கணக்கு முடிக்கணும்ல, சுத்தமாக முடிக்கணும், சுத்தமாக கணக்கை தொடச்சி எடுக்கணும், சுத்தமாக உட்காரணும். அடுத்து நடத்துகிற கணக்கு புது கணக்கில் சுத்தமாக பார்க்கணும், சுத்தமாக எல்லாமே எல்லாம் பிரித்து எப்படி போடணுமோ அப்படி போடுவார். அழிக்கிறத அழிச்சிருவார். அது மானிட பிறவி உயிர் பலியை திம்பான் வரட்டி இன்னையிலேருந்து அவனுக்கு தீ மாறி அவன் குடும்பத்தில் பிடிச்சி ஆட்டி எடுக்கையில் உள்ள வலையில் மாட்டி வருவான். இதுதான் கணக்கு. எல்லாம் ஆடைகள் நீதிபதி சேர்ச்சி கோட்டாரா ஆணுக்கும் பெண்ணுக்கும் எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிட்டாரு. சோழி முடிஞ்சு வச்சு அடுத்து வழக்கறிஞர்களுக்கு பூரா ஆணுக்கும் பெண்ணுக்கும் எரிஞ்சிட்டாரு எலுமிச்சம்பழம் கனியை. அப்போ சோழி முடிஞ்சு வச்சு ஆடையை முடிக்கணும்ல, ஆடையை முடிச்சா தானே கதை துஷ்டு வரும். அதுக்கு தான் இந்த ஆடையை கணக்கை முடிக்க முக்கால் சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டில் காலை 8 எடுத்து வைக்கிறது. நீதிபதி சேர்ச்சி ஆணும் பெண்ணும் சுத்தமாக தூயமாக ஆடை அணிஞ்சுத உட்காரணும். முக்கால் சத்தியம். நீதிமன்றம் ஒரு கோயில், நீதிமன்றம் கடவுள் உட்கார்ந்த இடம், வீடு வாசல் எல்லாமே கோயில், அதுதான் நீதிமன்றம். அதில் கருப்பு ஆடை உட்காரக்கூடாது. கைலாசத்தில் எப்படி சுத்தமாக தூயமாக நாங்கள் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன், பரமசிவன், பார்வதி, விஷ்ணு, பிரம்மா எல்லாரும் சுத்தமாக தூயமாக உட்கார்ந்துருக்கோம். இதுதான் நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில் நடத்த கணக்கு திரை லோகத்தில் உலக நாடு போய்கொண்டே இருக்குது. அதே மாதிரி இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாம் ஆடைகளை கணக்கு முடிக்கணும்ல. எலுமிச்சம்பழம் கனியில் எரிஞ்சாச்சுன்னா அந்த ஆடை எரிஞ்ச கணக்கு எரிஞ்சு போச்சு. அந்த ஆடையை போட்டு நம்ம உட்கார்ந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சோதனை வரும், வழக்கறிஞருக்கு வரும், நீதிபதி சேர்ச்சி கோட்டாருக்கு வரும், அனைத்து வீட்டுகளில் சண்டையும் கூத்தல் வரும், எல்லாமே சங்கடத்தில் இருக்கும். அதனால் அந்த ஆடையை கணக்கு முடித்து ஐயாட்ட கணக்கேட்டு டக்குன்னு சுத்தமாக தூயமாக தப்பு செஞ்ச வழக்கு 15 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் உள்ளதுக்கு போனோம். சீக்கிரமாக வாங்க, ஓடியாங்க, ஐயாட்ட கேட்டு கணக்க முடிங்க. முக்கால் சத்தியம்.